பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த செஷனில் நம்ம ரொம்ப வலியுறுத்துகிற முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஹோப்பனோபனோ பற்றி இப்போ நம்ம ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். இந்த ஹோப்பனோபனோ அப்படின்றது பார்த்திங்கன்னா யூஎஸில் ஹவாய் தீவில் டாக்டர் ஹியூலன் அப்படின்றவரால் வடிவமைக்கப்பட்டது. அவர் இந்த ஹோப்பனோபனோ மூலமாக அவர் வேலை செய்துட்டு இருந்த ஒரு சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட ரொம்ப வயலண்ட்டானவங்க, அவங்க கை கால்களெல்லாம் கட்டி போட்டு தான் வச்சுருக்கணும், அதை எடுத்து விட்டால் அவங்க அடுத்தவங்களையும் ஹார்ம் பண்ணுவாங்க, தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்குவாங்க அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கவங்கள இந்த முறை மூலமாகவே குணப்படுத்தி அந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லாத அளவுக்கு எல்லாருமே டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹோப்பனோபனோ உலகம் ஃபுல்லாக ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சிது. இது ரொம்ப சிம்பிளுங்க. அதோட அடிப்படை என்னன்னா, நமக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே நாம் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றத நம்ம உணரணும். நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு நடக்கிற நல்லது, நமக்கு நடக்கிற எல்லா ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளுக்கும் நம்ம நல்ல நேரம், நம்ம ஜாதகம், நம்ம பண்ண புண்ணியம், இதுக்கெல்லாம் நம்மளை எல்லாத்துக்கும் க்ரெடிட் கொடுத்துட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போ அவங்களால வந்தது, இவங்களால வந்தது அப்படின்னு அந்த ப்ளேம் கான்செப்ட்குள்ளே போயிடும். அப்படி இல்லை, நமக்கு நடக்கிற நல்லதுக்கு நம்ம எப்படி காரணமோ நமக்கு வர பிரச்சனைகளுக்கும் நம்ம தான் காரணம். டேக் ஓனர்ஷிப், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்கிறப்ப தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நமக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தாலும் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறதோ ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ அதுக்கு நம்ம என்ன மீனிங் அசைன் பண்ணுறோம் அப்படின்றதுல தாங்க இருக்குது. நம்ம கொடுக்குற அர்த்தத்தை வச்சு தான் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறது ரெஸ்பாண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். இப்போ அகமதாபாத்தில் அந்த வருத்தத்துக்குரிய பிளேன் கிராஷ் நடந்தது இல்லைங்களா, அதில் ஒருத்தவங்க கிட்ட வந்தேன், போர்டிங் கேட் கிட்ட எனக்கு லேட் ஆகிடுச்சுன்ட்டு எனக்கு உள்ளே விடலை, எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் திரும்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நான் சேவ் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க உள்ளே அவங்களுக்கு என்ட்ரி டினை பண்ணியிருந்தப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம என்ன எத்தனை சில நூறுகள் கொடுத்தா டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, எத்தனை ஆயிரங்கள் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருப்போம், மறுநாள் அங்கே போய் எவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருந்திருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்றது. அப்போது இது எல்லாமே போயிடுச்சே, நம்ம ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தால் நம்மளை உள்ளே விட்டுருப்பான். இல்லை இப்போ கூட என்ன அவர் நினச்சா நம்ம விட முடியாதா ஐயா, அவங்கள தடுத்தாங்களோ அவங்கள கோவத்தில் திட்டி கூட இருந்திருக்கலாம், இவங்க நினச்சா நம்மளை விடலாம், என்ன இவ்வளோ ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்ட்டு அவங்களோட ஸ்டைலில் அவங்க கண்டபடி அவங்கள திட்டியிருப்பாங்க. அப்போது அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க நடந்த விஷயத்துக்கு. அதே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழித்து நாம் ஏற இருந்த பிளேன் கிராஷ் ஆகிடுச்சு, யாரும் பிழைக்கலை ஒருத்தரை தவிர அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, கடவுள் தான் அவர் ரூபத்தில் நம்மளை காப்பாற்றினாரு, நம்மளை தடுத்தார், நம்ம அவங்களுக்கு ஒரு சாரி சொல்லணும்னு மனசில் ஒரு சாரி கேட்டு சொல்லி இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க அந்த குழப்பத்தில் அதை சொல்லாமே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் கடவுள் மாதிரி நம்மளை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு அவங்க நினச்சிருப்பாங்க இல்லையா. அந்த நேரத்துக்கு பிரச்சனைக்குரியதாக தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லைஃப் சேவிங்கான ஒரு இதுவாக இருந்திருக்கு பாருங்கள். நமக்கு வர எல்லாமே பிரச்சனைகள் கிடையாதுங்க. ப்ராப்ளம்ஸ் ஆர் அ பிளஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ். சரிங்களா, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அதுக்குள்ளே ஒரு நல்லது இருக்குது, அதை பிரச்சனையில் ரேப் பண்ணப்பட்டிருக்கு. நமக்கு அதை பார்க்குற தெளிவும் பொறுமையும் வேணும். அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால தான், அவங்க லேட்டாக வந்ததுனால தான் அவங்களுக்கு பாருங்கள், அவங்க வாழ்க்கை, அவங்க உயிரே காப்பாற்றப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நமக்கு சந்தோஷமாக தெரிகிற ஒரு விஷயத்தினால நாளைக்கு நமக்கு பிரச்சனையாக வரலாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு பிரச்சனையாக தெரிகிற ஒரு விஷயம், இல்லை நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அச்சாப்போ இதை எதுக்கோ நம்மளை இது பண்ணுறாங்களேன்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம், நாளைக்கு நம்ம லைஃப்பை கூட சேவ் பண்ணலாம். பல விஷயங்களை நமக்கு அது ஒரு அதிர்ஷ்டமாக கூட மாறலாம். ஸோ எதையுமே நீங்கள் தவறாக லேபிள் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிக்காதீங்க, அசைன் பண்ணிக்காதீங்க. இப்போது இந்த நிமிஷம் 1 செகண்ட் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே இப்போ உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை, ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே கொண்டு அந்த விஷயத்தினால உங்களுக்கு எதனா ஒரு நல்லது இருக்கா, அதில் இருந்து அதுக்கு நீங்கள் என்ன ஒரு நல்ல மீனிங் அசைன் பண்ண முடியும், அதுலேருந்து நீங்கள் என்ன ஒரு நல்லதை கற்றுக்கிட்டீங்க. ஒன்று தலைக்கு தலைப்பாகையோடு போகிற மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை நல்ல வேலை இதோடு நமக்கு அந்த நஷ்டம் முடிஞ்சுதேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு மீனிங் நீங்கள் அசைன் பண்ணணும். அசைன் பண்ணி அதுக்காக இந்த விஷயத்துலேருந்து இப்படி ஒரு லெசனை கொடுத்து என்னை காப்பாற்றினதுக்கு ஒரு நன்றி உணர்வை
கொண்டு வந்து நினைங்க. இப்போ ஏன் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை பண்ண சொல்கிறேன்னா, இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எதனா கால்ஸ் வரலாம், இல்லை நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம், வேறு எதுலன்னா நீங்கள் கேரியாகவே பண்ணிடலாம். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் சில கேள்விகளை கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க இந்த பிரபஞ்சங்கிட்ட. அப்போ அதுக்கு பதிலாக கூட இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே உங்கள் தொந்தரவுக்கு ஆழமாக ஒரு மூச்சு எடுத்து விட்டு, இதற்கு நான் தான் காரணம், சாரி, இதுலேருந்து நான் எவ்வளோ அருமையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ஒரு வாழ்க்கைக்கான பாடமாக இருந்தது. இல்லை, இது எனக்கு இதில் இருக்க நல்லதை நான் பார்க்க மறந்துட்டேன், இனி நான் நல்லதை பார்க்குறேன், தேங்க்யூ சொல்லி இந்த விஷயத்தை முடிங்களேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எனர்ஜி லெவலில் ஷிஃப்ட் ஆகும். அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் அப்படியே ஒரு இதுவாகவே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, நெகட்டிவாகவே. அந்த வைப்ரேஷன் நியூட்ரல் ஆகி பாசிட்டிவாக அந்த விஷயத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. இது ஹோப்போனோபோனோட அடிப்படை. இதை இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.